மலேசியாவில் ரமலான் பண்டிகை முன்னிட்டு அரசின் அனுமதி பெற்று சாலையோர உணவகங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. அலுவலகம் செல்வோரின் வசதிக்காக உருவாக்கப்பட்டுள்ள அந்த உணவகங்கள் அமைந்துள்ள இடத்திற்கு வருவோருக்கு ஒரு உணவு திருவிழாவிற்கு வந்தது போன்ற உணர்வை ஏற்படுத்துகிறது. இஸ்லாமிய கோட்பாட்டின்படி ரமலான் மாதத்தில் நோக்கப்படும் நோன்பானது ஒரு முஸ்லிமுக்கு புலனடக்கத்தையும் மனக்கட்டுப்பாட்டையும் ஏற்படுத்தி இறை அச்சத்தை உருவாக்குகிறது. அந்த வகையில் தற்போது உலகம் முழுவதிலும் உள்ள முஸ்லிம்கள் ரமலான் நோன்பு நோற்று வருகின்றனர். மலேசியாவை பொறுத்தவரை 12ஆம் நூற்றாண்டில் அரபு வணிகர்கள் இந்நாட்டிற்கு வருகை புரிய வந்தபோதுதான் இஸ்லாமிய சமயம் மலேசியாவில் வேரூன்ற தொடங்கியது. தற்போது மலேசியாவில் 60.3 விழுக்காட்டினர் முஸ்லிம்களாக திகழ்வதால் இஸ்லாம் அதிகாரப்பூர்வ சமயமாக பின்பற்றப்பட்டு வருகிறது. எனவேதான் இங்கு ஹரி ராயா எனப்படும் ரம்ஜான் பண்டிகை ஒவ்வொரு ஆண்டும் மிக பெரிய அளவில் கொண்டாடப்படுகிறது. ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு ரமலான் மாதம் முழுக்க நாடு தழுவிய அளவில் போடப்படும் தற்காலிக உணவுக் கடைகள் மலேசியாவிற்கே உரிய சிறப்பம்சமாகும். வேலைக்கு செல்லும் முஸ்லிம்கள் வீட்டிற்கு சென்று சமைக்க நேரம் இருக்காது என்பதால் இங்குள்ள தற்காலிக உணவுக் கடைகளில் நோன்பு திறப்பிற்கான உணவுகளை வாங்கி செல்வது வழக்கம். ரோஜாக், முர்தாபாக் மற்றும் சென்டோல் போன்ற உணவு வகைகளை மக்கள் விரும்பி வாங்கி செல்கின்றனர். அதோடு வெளிநாட்டில் இருந்து வந்து மலேசியாவில் வேலை செய்யும் முஸ்லிம் தொழிலாளர்களும் இத்தகைய தற்காலிக கடைகளில் உணவுகளை வாங்கி செல்கின்றனர். முஸ்லிம்கள் மட்டுமல்லாமல் இதர இனத்தவர்களும் இங்குள்ள தற்காலிக உணவுக் கடைகளில் பலதரப்பட்ட உணவு வகைகளை வாங்கி செல்கின்றனர். நகராண்மை கழகங்களின் உரிமம் பெற்று மிகவும் நேர்த்தியாக செயல்படும் இதுபோன்ற தற்காலிக கடைகள் பலதரப்பட்ட மக்கள் ஒன்று கூடும் உணவு பெருவிழா போல் காட்சியளிக்கின்றன. ரமலான் நோன்பு மாத தற்காலிக கடைகளும் இங்கு கூடும் பல்லின மக்களும் மலேசியாவிற்கே உரிய இன ஒருமைப்பாட்டை பறைசாற்றுகின்றன. அதோடு இங்குள்ள வித்தியாசமான உணவுகளை சுவை பார்க்க சுற்றுலா பயணிகளும் திரள்வதால் மலேசிய சுற்றுலாத்துறை அமைச்சின் ஆண்டு விழாவாகவும் இத்தகைய கடைகள் திகழ்கின்றன. புதிய தலைமுறை செய்திகளுக்காக வணக்கம் மலேசியா ஒத்துழைப்போடு கோலாலம்பூரிலிருந்து மோகனா.